Dear students, நாம் இந்த வீடியோல 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் இரண்டாம் பருவத்துல மின்னியல் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்கலாம். மின்னியல் என்றால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மின்னியல் என்று சொன்னாலே அது மின்சாரம் தொடர்புடையது என்பது நமக்கு தெரியும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் பார்த்தீங்கன்னா தனிமங்களால் ஆக்கப்பட்டுள்ளது, அதாவது அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது. அணுக்கள் தான் ஒரு தனிமத்தினுடைய மிக சிறிய அலகு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அணுவை அதனை விட சிறிய கூறுகளாக பிரிக்க இயலாது என்று ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் கருதினார். ஆனால் ரூதர்ஃபோர்டினுடைய தங்க இலை சோதனைக்கு பின் அணுவில் பார்த்தீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் என்ற பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பொருள்களில் உள்ள எலக்ட்ரான்களினுடைய ஓட்டமே மின்னோட்டத்திற்கு காரணமாக அமைகிறது. இந்த மின்னோட்டம் மின்னாற்றலை அல்லது மின்சாரத்தை உருவாக்குகிறது. மின்னாற்றலை நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். மின் விளக்குகள், மின் விசிறிகள், மின் சலவை பெட்டி, சலவை இயந்திரம், குளிர் சாதன பெட்டி போன்ற உபகரணங்கள் நாம் பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே மின்சாரத்தால் இயங்கக்கூடியது. முதலாவதாக நாம அணு என்றால் என்ன, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம். அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் ஆகிய அணுக்கூறுகளால் ஆனது. புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அணுவினுடைய மையத்தில் உள்ள உட்கருவில் உள்ளன. இதுதான் அணுவினுடைய அமைப்பு. இதுல பாத்தீங்கன்னா மையத்துல பிளஸ் குறியீடு இருக்கிறதெல்லாம் புரோட்டான் மற்றும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரான். வெளிவட்ட பாதையில மைனஸ் குறியீடு கொண்ட துகள்கள் காணப்படுகிறது. இவை இந்த மையத்தில் உள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரானை சுற்றி வருகின்றன. இவை தான் எலக்ட்ரான்கள் என்று அழைக்கப்படுகிறது. எனவே பார்த்தீங்கன்னா அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் ஆகிய அணுக்கூறுகளால் ஆனது. புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அணுவின் மையத்தில் உள்ள உட்கருவினுள் அமைந்துள்ளன. எலக்ட்ரான்கள் உட்கருவினை சுற்றி பல்வேறு வட்டப்பாதைகளில் சுற்றி வருகின்றன. ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். எனவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் இங்கே சமமாக இருக்கும். இங்க 10 புரோட்டான் இருந்ததுன்னா 10 எலக்ட்ரான்கள் இருக்கும். மேலும் எலக்ட்ரான்களுக்கும் புரோட்டான்களுக்கும் இடையே ஒரு கவர்ச்சி விசை இருக்கும். உட்கருவின் அருகில் உள்ள வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களும் உட்கருவில் உள்ள புரோட்டான்களுக்கும் இடையே வலிமை மிகுந்த கவர்ச்சி விசை காணப்படுவதால் அவற்றை அணுவிலிருந்து எளிதாக வெளியேற்ற முடியாது. ஆனால் வெளிவட்ட பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களை எளிதாக அணுவை விட்டு வெளியேற்ற முடியும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உட்கருவில் உள்ள புரோட்டான்களுக்கு மிக அருகில் உள்ள வட்டப்பாதை, அதாவது இந்த முதல் வட்டப்பாதை எடுத்துக்கோங்க. இந்த முதல் வட்டப்பாதைக்கும் இந்த மையத்தில் உள்ள புரோட்டான்களுக்கும் கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும். ஆனால் வெளி வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களுக்கும் மையத்தில் புரோட்டான்களுக்கும் கவர்ச்சி விசை கொஞ்சம் குறைவா இருக்கும். எனவே உட்கருவிற்கு அருகில் உள்ள வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களை எளிதாக வெளியேற்ற முடியாது. ஆனால் வெளி வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களுக்கும் மையத்தில் உள்ள புரோட்டான்களுக்கும் கவர்ச்சி விசை குறைவாக இருப்பதால் வெளிவட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களை எளிதாக நீக்க முடியும் அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாம சார்ஜஸ், அதாவது மின் துகள்களை பற்றி பார்க்கலாம். பொருள்கள் ஒன்றை ஒன்று விளக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் துகள் மின் துகள் எனப்படும். ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அல்லது விளக்கும் பண்பு மின்னூட்டம் எனப்படும். எலக்ட்ரான், புரோட்டான் போன்ற அணுக்களும் இந்த பண்பை பெற்றிருக்கின்றன. மின் துகள்களை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. மின் துகள்கள் நேர் மின்னூட்டம் கொண்டவை மற்றும் எதிர் மின்னூட்டம் கொண்டவை என இரண்டாக வகைப்படுத்தலாம். புரோட்டான்கள் பார்த்தோமானால் நேர் மின்னோட்டத்தையும் எலக்ட்ரான்கள் எதிர் மின்னோட்டத்தையும் பெற்றிருக்கும். மின் துகள்களுக்கிடையே ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை காணப்படும். ஓரின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்கின்றன. உதாரணமாக 2 புரோட்டான்கள் இருந்தால் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்ளும். அதே போல 2 எலக்ட்ரான்கள் இருந்தால் அவையும் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்ளும். எனவே ஓரின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்கின்றன. வேறின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன. இந்த படத்தில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடியது எதிர் மின்னோட்டம், இந்த பக்கம் இருக்கிறது நேர் மின்னோட்டம். இப்ப நேர் மின்னோட்டமும் எதிர் மின்னோட்டமும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும். எனவே ஈர்ப்பு விசை இருக்கும். அதே நேரத்தில் ஒரே மாதிரியான துகள்களான புரோட்டான்கள் பிளஸ் புரோட்டான்கள், இந்த 2 புரோட்டான்களும் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்ளும். 2 எலக்ட்ரான்களும் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்ளும். எனவே ஒரே மாதிரியான துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்ளும், வேறின துகள்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும். அப்படிங்கிறத நாம் இதன் மூலமா தெரிந்து கொள்ளலாம். மின்னூட்டமானது கூலும் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. தனித்து காணப்படும் துகளின் மின்னூட்டமானது சிறும மின்னூட்டம் E என குறிக்கப்படுகிறது. இதன் மதிப்பு பார்த்தோம்னா 1.602 பெருக்கல் 10⁻⁻19 கூலும் ஆகும். அதாவது தனித்து காணப்படும் மின்னோட்டம் என்றால் தனித்து காணப்படக்கூடிய எலக்ட்ரான்களோ அல்லது புரோட்டான்களோ
இங்கு குறிப்பிடப்படுகிறது. தனித்து காணப்படக்கூடிய எலக்ட்ரான் அல்லது புரோட்டானினுடைய சிறும மின்னோட்டம் E ஆனது பார்த்தோமானால் 1.602 பெருக்கல் 10⁻⁻19 கூலும் ஆகும். ஒரு எலக்ட்ரான் மற்றும் புரோட்டானில் இருக்கும் மின்னோட்டத்தின் அளவே இது ஆகும். புரோட்டானினுடைய மின்னோட்ட மதிப்பு நேர்குறியாகவும் எலக்ட்ரானினுடைய மின்னோட்ட மதிப்பு எதிர்குறியாகவும் இருக்கும். புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருப்பதால் ஒரு அணுவானது மின் நடுநிலைத்தன்மையுடன் காணப்படும். உதாரணமாக ஒரு அணுவை எடுத்துக்கொண்டோமானால் மையத்தில் உள்ள உட்கருவியில் 10 புரோட்டான்கள் இருந்தால் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களினுடைய மொத்த கூட்டுத்தொகையும் 10ஆக இருக்கும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த அணுவானது மின் நடுநிலைத்தன்மை வாய்ந்தது என்று நாம் கூறலாம். மின் துகள்களினுடைய இடமாற்றம் நாம் ஏற்கனவே கூறியது போல ஒரு அணுவினுடைய வெளிவட்ட பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களை எளிதாக அகற்ற முடியும். அவற்றை ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் செய்யவும் முடியும். எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பொருள் எதிர் மின்னோட்டத்தையும் எலக்ட்ரான்களை இழந்த பொருள் நேர்மின்னோட்டத்தையும் பெறும். கீழ்காணும் 3 முறைகளில் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு முறைக்கு மின் துகள்களானது இடமாற்றம் அடைகின்றன. மின் துகள்களானது உராய்வு மூலமாக இடமாற்றம் செய்யப்படலாம், அல்லது கடத்தல் மூலமாக இடமாற்றம் நடைபெறலாம், அல்லது மின் தூண்டல் மூலமாகவும் இடமாற்றம் செய்யப்படலாம். எனவே இது பற்றி நாம் விரிவாக காண்போம். உராய்வு மூலம் இடமாற்றம். ஒரு சீப்பை எடுத்து உலர்ந்த தலைமுடியில் தேய்க்கும் போது தலைமுடியில் இருக்கக்கூடிய எதிர்மின் துகள்கள் சீப்பில் வந்து அடைகின்றன. எனவே சீப்பானது எதிர் மின்னோட்டத்தை பெறுகிறது. கிழித்து போடப்பட்ட காகித துண்டுகளில் நேர் மின்னோட்டம் மற்றும் எதிர் மின்னோட்டம் இருக்கும். சீப்பை காகித துண்டுகளுக்கு அருகில் கொண்டு செல்லும் போது காகித துண்டுகளில் உள்ள நேர் மின்னோட்டமும் சீப்பில் உள்ள எதிர் மின்னோட்டமும் ஈர்க்கப்பட்டு அந்த காகிதங்களானது சீப்பில் ஒட்டிக்கொள்கிறது. எனவே வெவ்வேறு பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது இது போன்ற நிகழ்வுகளை காணலாம். இது போல வேறு சில சோதனைகள் நாம் செய்ய முடியும். ஒரு கண்ணாடி தண்டை பட்டுத்துணியில் தேய்க்கும் போது கண்ணாடி தண்டில் இருக்கக்கூடிய கட்டுர எலக்ட்ரான்கள் பட்டுத்துணிக்கு இடமாற்றம் அடைகின்றன. பட்டுத்துணியில் இருக்கும் எலக்ட்ரான்களை விட கண்ணாடி தண்டில் இருக்கும் எலக்ட்ரான்கள் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம். எனவே எலக்ட்ரான்களை இழப்பதால் கண்ணாடி தண்டானது நேர் மின்னோட்டத்தை பெறுகிறது. பட்டுத்துணியானது அதிக எலக்ட்ரான்களை பெறுவதால் எதிர் மின்னோட்டம் பெறுகிறது. அதே போல எபனைட் தண்டு, அதாவது ரப்பர் தண்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளியில் இருக்கக்கூடிய கட்டுர எலக்ட்ரான்கள் எபனைட் தண்டுக்கு இடமாற்றம் அடைகின்றன. எபனைட் தண்டில் இருக்கும் அணுக்களின் வெளிவட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரான்களை விட கம்பளியில் உள்ள அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்கள் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளன. எனவே பார்த்தீங்கன்னா குறைந்த எலக்ட்ரான்களை உடைய கம்பளியானது நேர் மின்னோட்டம் பெறுகிறது. அதிக எலக்ட்ரான்களை பெற்றுள்ள எபனைட் தண்டு எதிர் மின்னோட்டம் அடைகிறது. இந்த செயல்பாடுகளிலிருந்து சில பொருள்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது எலக்ட்ரான்கள் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் அடைவதோடு அவை நிகர மின்னோட்டத்தையும் பெறுகின்றன என்பதை நாம் அறிய முடிகிறது. நேர்மின்னோட்டம் பெற்ற ஒரு கண்ணாடி தண்டினுடைய அருகில் மற்றொரு நேர்மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினை கொண்டு செல்லும் போது அவை ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. ஆனால் நேர்மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே எதிர் மின்னோட்டம் பெற்ற எபனைட் தண்டினை கொண்டு செல்லும் போது அவை ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்கின்றன. இதன் மூலமாக நாம் ஒத்த மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், எதிரெதிர் மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இதற்கு காரணம் அணுக்களுக்கு இடையே உள்ள விலக்கு விசை மற்றும் கவர்ச்சி விசையே ஆகும். அடுத்ததாக நாம் கடத்துதல் மூலமாக இடமாற்றம் பற்றி காண்போம். ஒரு காகிதத்தாளை எடுத்து உள்ளீடற்ற உருளை வடிவத்தில், அதாவது ஒரு குழாய் போல சுருட்டி கொள்ளலாம். அடுத்தது பட்டு நூலினுடைய உதவியால் உருளை வடிவில் இருக்கும் தாளினுடைய ஒரு முனையை கட்டி அதனை ஒரு தாங்கில நாம் தொங்க விடுகிறோம். அடுத்ததாக நாம் ஒரு எபனைட் தண்டு எடுத்து கம்பளியில் தேய்க்கிறோம். தேய்த்த பின்பு அது மின்னோட்டம் அடையும். மின்னோட்டம் அடைந்த எபனைட் தண்டினை காகித உருளையினுடைய அருகில் கொண்டு செல்லும் பொழுது காகித உருளையானது எபனைட் தண்டினால் ஈர்க்கப்படுகிறது. இப்போது காகித உருளையை எபனைட் தண்டினால் தொடும்போது காகித உருளையும் எபனைட் தண்டும் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்கின்றன. இதற்கு காரணம் என்ன என்றால் எபனைட் தண்டினை கம்பளியில் தேய்க்கும் போது கம்பளியில் இருக்கும் எலக்ட்ரான்கள் எபனைட் தண்டிற்கு இடமாற்றம் அடைகின்றன. இதனால பார்த்தோம்னால் எபனைட் தண்டானது எதிர் மின்னோட்டம் பெறுகிறது. எதிர் மின்னோட்டம் பெற்ற எபனைட் தண்டினை காகித உருளையினுடைய அருகில் கொண்டு செல்லும் பொழுது காகித உருளையில் உள்ள நேர்மின் துகள்கள் உள்ளதால் எபனைட் தண்டானது காகித உருளையை ஈர்க்கிறது. எபனைட் தண்டால் காகித உருளை தொடும்போது சில எதிர்மின் துகள்கள் எபனைட் தண்டிலிருந்து காகித உருளைக்கு கடத்தப்படுகின்றன. எனவே காகித உருளையில் உள்ள எதிர்மின் துகள்கள் எபனைட் தண்டில் உள்ள எதிர்மின் துகள்களை எதிர்க்கின்றன. இதனால் இவை விளக்கமடைகின்றன. ஆகவே நேரடியாக தொடுவதன் மூலம் ஒரு பொருளில் இருக்கும் மின்துகள்களை மற்றொரு பொருளுக்கு கடத்த முடியும் என்று அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு தொடுதல் மூலம் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின்துகள்களை இடமாற்றம் செய்யும் முறைக்கு கடத்துதல் மூலம் இடமாற்றம் செய்தல் என்று பெயர். எதிர்மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருள்கள் மின்கடத்திகள் எனப்படும்.
அலுமினியம், தாமிரம் போன்ற உலோகங்கள் மின் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருள்கள் மின்காப்பு பொருள்கள் என்று அழைக்கப்படும். உதாரணமாக ரப்பர், மரம், நெகிழி பொருள்கள் ஆகியன மின்காப்பு பொருள்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். அடுத்ததாக நாம் மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் செய்தல் பற்றி பார்ப்போம். ஒரு மின்னோட்டம் பெறாத ஒரு பொருளை மின்னோட்டம் பெற்ற ஒரு பொருள் ஒன்றினால் தொடும்போது அந்த மின்னோட்டம் பெறாத பொருளும் மின்னோட்டம் அடைகிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் நேரடியாக தொடுதல் இன்றி ஒரு பொருளை மின்னோட்டம் அடைய செய்ய முடியும். மின்னோட்டம் பெற்ற ஒரு பொருளை மின்னோட்டம் பெறாத பொருளின் அருகே கொண்டு சென்று தொடுதல் இன்றி அதனை மின்னோட்டம் அடைய செய்யும் நிகழ்வு மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் செய்தல் எனப்படும். இந்த முறையில் மின்னோட்டம் பெற்ற பொருளுக்கு அருகில் இருக்கும் முனையில் அதற்கு எதிரான மின்னோட்டமும் மறுமுனையில் ஒத்த மின்னோட்டமும் தூண்டப்படுகின்றன. இதுபோல நேர் மின்னோட்டம் அடைந்த தண்டினை மின்னோட்டம் அடையாத தண்டின் அருகே கொண்டு செல்லும் பொழுதும் மின்னோட்டம் அடையாத தண்டில் இருக்கும் எலக்ட்ரான்கள் நேர் மின்னோட்டம் அடைந்த தண்டினை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. இதன் விளைவாக மின்னோட்டம் பெற்ற தண்டிற்கு அருகில் உள்ள முனையில் அதிக எதிர் மின்னோட்டமும் தொலைவில் உள்ள முனையில் அதிக நேர் மின்னோட்டமும் இருக்கும். இதனால் நேர் மின்னோட்டம் அடைந்த தண்டுக்கு அருகில் இருக்கும் முனையில் எதிர் மின்னோட்டமும் மறுமுனையில் நேர் மின்னோட்டமும் தூண்டப்படுகின்றன.